விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதிக்கு அவருடைய சட்டமன்ற அலுவலகம் திறக்க போயிருக்காரு. அங்கே தான் நினைக்கிறேன் ஏதோ இந்த துப்புரவு பணியாளர்களை பக்கத்தில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து ஸ்டில்லு கொடுத்து அவர் ஏதோ எளிமையானவர் போல் காட்டிக்க முயற்சி பண்ணாலும் அந்த பொண்ணு ஆசையாக கை கொடுக்க முன் வருது. பாருங்களேன், கையை கட்டிக்கிட்டாரு. இப்படி அந்த பொண்ணுக்கிட்டையும் கையை கட்டிக்கிட்டாரு. நண்பாசுங்களாம் அங்கே நின்றுட்டு கை கொடுக்க ஆவலாக கை கொடுக்குறாங்க. கை கொடுக்காம பக்கத்தில் இன்னும் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டாரு. இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு கூப்பிட்றாங்க. ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டாரு. அவர் லெட்டர் பேடில் மட்டும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னு போட்டுக்கு தெரிஞ்சுது. ஆனால் அதை கடைப்பிடிக்க தெரியல. அதே போல் பேனரில் பெரியார் படம் இருக்கும், அம்பேத்கர் படத்தை வச்சுக்குவார், காமராசர் படத்தை வச்சுக்குவார். ஆனால் அந்த தலைவர்கள் என்ன தத்துவங்களை சொன்னாங்க அதை நம்ம கடைப்பிடிக்கிறோமா அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் அதை கடைப்பிடிக்கிறது இல்லை. அவங்கள வாக்கு இங்கே பெரியார் பேரை சொன்னால் தான் தமிழ்நாட்டில் வாக்கு வாங்க முடியும். அதனால் அவருடைய பேரை பயன்படுத்திக்கிட்டு படத்தை பயன்படுத்திக்கிட்டு ஓட்டுக்காக மட்டும் அதை பயன்படுத்திக்கிட்டாங்க ஒழிய இவருடைய அந்த ஆணவ குணத்தை தீண்டாமைய மக்கள்கிட்ட காட்டுறாரு. இப்படி நாம சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுடைய அணில் குஞ்சுகள் தற்குறிகள் என்ன பண்ணுதுன்னா, பார்த்தீங்களா எங்கள் அண்ணன் துப்புரவு பணியாளர்கள் கூடலாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க, இதை போய் இந்த கொத்தூசுங்க எங்கள் அண்ணன் மேலே குறை சொல்லிட்டு இருக்காங்க, இது தீண்டாமைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. துப்புரவு பணியாளர்கள்ட்டெல்லாம் கை கொடுக்கறதுக்கு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எங்கள் அண்ணன் மு.க. ஸ்டாலினா எங்கள் அண்ணன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டுருக்குங்க இந்த அணில் குஞ்சுகள். இதுவே இந்த விஜய் ரொம்ப நல்லவருன்னு நினச்சி அவருக்கு வாக்கு செலுத்தின இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கனாக்க, அவருடைய இந்த கேரக்டரை பார்த்து அந்த தம்பியை கூட காட்டுறேன் பாருங்க, அந்த உறுப்பினர் கார்டெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு அந்த மஃப்ளரை தூக்கி போட்டுட்டு எனக்கு இவருடைய கேரக்டர் பிடிக்கல, இவரு கூட இந்த கட்சியோட கொள்கை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இதெல்லாம் நான் பயன்படுத்த மாட்டேன், டிவிகேவுக்கு ஆதரவாக இனிமேல் நான் வீடியோ போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிகிறாங்க. நான் கேட்குறேன், அவர் என்ன இன்னைக்கு தான் இப்படி இருக்கிறாரா? ஆட்சிக்கு அரசியலுக்கு வராதுக்கு முன்னாடியிலேருந்து அவர் அந்த மாதிரியான கேரக்டர் தான். யாரு கூட எளிமையாக இருந்து பார்த்ததில்ல. அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்த உடனே அவருடைய ரசிகரை பவுன்சரை வச்சு ஏரில் விட்டார். சுற்றிக்கிட்டு அந்த ரசிகன் கீழே விழுந்தால் நம்ம எல்லாம் கண்டனம் தெரிவித்தோம். ஆனால் அவருக்கு ஒரு வார்த்தை கூட அது குறித்து கண்டிக்கல. அவர் கண்ணு முன்னாடியே நடந்தது. அப்புறம் வண்டியில் அவரை பின்தொடர்ந்து போன அந்த கல்லூரி மாணவன் அடிபட்டு உயிரையே விட்டான். அதுக்கு ஏதாவது ஆறுதல் சொன்னாரா? போய் பார்த்தாரா? மருத்துவ செலவு எடுத்துக்கிட்டாரா? இல்லை. இந்த மாதிரி பல நிகழ்வுகள் அவருடைய கேரக்டரை தொடர்ந்து அவர் வெளிப்படுத்திக்கிட்டே தான் வந்திருக்காரு. ஏன் இந்த 41 பேர் மரணத்தில் போய் பார்க்கல, காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணலை, வருத்தப்படலை, இது வரைக்கும் பொறுப்பேற்றுக்கல? அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஏன் அவரை நம்புனீங்க? அப்போ ஆரம்பத்துல இருந்தே அவர் ஒரு ஆணவக்காரர், ஆதிக்க குணம் கொண்டவர்னு காட்டிக்கிட்டே தான் இருக்காரு. அவரை நம்பினது மக்களோட தப்பு. அதனால தான் இந்த ஆணவ குலத்தினால தான் அவர் குடும்பத்திலேருந்தே அவர் தனிமைப்பட்டு இருக்கிறாரு. அவர் யாரோட நெருக்கம் கட்டுறாரு? ஒரு பார்ப்பன பெண் திரிஷாவோட நெருக்கம் கட்டுறாரு. காரணம் அவருடைய ஆணவ குணம். இதுதான் காரணம். இதுவே மக்கள் தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த காணொலியும் காட்டுறேன் பாருங்க.